யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது விபூதியும் குங்குமமும். 1993 யோகிராம் சுரத்குமார் ட்ரஸ்டின் முதல் அறங்காவலர் பெங்களூர் ஜனார்தனன் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் ஏற்படுத்த அடிமனை பூமியை யோகியின் பரிபூரண சம்மதத்துடன் தேர்ந்தெடுத்து முன்பணம் கொடுத்திருந்தார். 1993 செப்டம்பர் 15 தேதிக்குள் முழு பணமும் செலுத்தி அடிமனை பூஜையை ட்ரஸ்டின் பேரில் பதிவு செய்ய ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஜனார்தனன் தன் குடும்பத்தையும் தொழிலையும் மறந்து தனது சௌகரியங்களையும் துறந்து ஊர் ஊராக யோகியின் பக்தர்களை சந்தித்து பணம் திரட்டுவதில் மும்முரமாக இருந்தார். ஜனார்தனனும் அவரது நண்பர்களும் பக்தர்களிடம் பணம் திரட்டிய பாணி மிகவும் சுகமான அனுபவம். பக்தர்களின் இல்லம் சென்று யோகியை பற்றி சிரத்தையுடன் சில நிமிடங்கள் பேசி மகிழ்வர். பின்னர் பக்தர்களிடமிருந்து விடைபெறும் சமயம் பக்தர் ஜனார்தனனை எதிர்பார்த்ததை விட அதிகமாக நன்கொடை வழங்குவதைக் கண்டு அனைவரும் மெய்சிலிர்த்து போவார்கள். இது தவிர மணி ஆர்டர்களிலும் தபால்களிலும் ஏராளமான பணமும் செக் மற்றும் டிராஃப்டும் வந்து கொண்டிருந்தன. பணம் அனுப்பிய பக்தர்களுக்கு ரசீது மட்டும் தபாலில் அனுப்பப்பட்டது. வெறும் ரசீதை மட்டும் பக்தருக்கு அனுப்புவதில் ஜனார்தனன் திருப்தி அடையவில்லை. யோகி நேரில் காண்பவர்கள் யோகியிடம் பழங்களோ புஷ்பமோ கற்கண்டோ பிரசாதமாக பெற்று செல்வது வழக்கம். அதனால் யோகியின் காரியத்துக்காக பணம் அனுப்பும் பக்தர்களுக்கு வெறும் ரசீது மட்டும் அனுப்புவது போதாது என ஜனார்தனன் நினைத்தார். புஷ்பத்தையோ கற்கண்டையோ பழங்களையோ தபாலில் பிரசாதமாக அனுப்ப இயலாது. எனவே விபூதியையும் குங்குமத்தையும் வாங்கி யோகியின் திருவடிகளில் சமர்ப்பித்து யோகி அவற்றை ஆசீர்வாதம் செய்து கொடுத்த பின்பு பக்தர்களுக்கு ரசீதுடன் பிரசாதமாக அனுப்பலாம் என்று ஜனார்தனன் கருதினார். நண்பர்களின் ஒப்புதலின் பேரில் ஜனார்தனன் விபூதியும் குங்குமத்தையும் அண்ணாமலையார் கோவில் கடையில் வாங்கி யோகியிடம் எடுத்து சென்றார். இந்த விபூதி குங்குமத்தை ஆசீர்வதித்து கொடுங்கள் சுவாமி. ஜனார்தனன் விபூதி பாக்கெட்டையும் குங்கும பொட்டலத்தையும் யோகியின் திருவடியில் சமர்ப்பித்து வணங்கி நின்றார். இவை எதற்காக ஜனார்தனா? யோகி வியப்புடன் வினவினார். ஆசிரமத்துக்காக பணம் அனுப்பும் பக்தர்களுக்கு ரசீதுடன் பிரசாதமாக இவற்றை அனுப்பலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் சுவாமி. ஜனார்தனன் பணிவுடன் கூறினார். என்ன, யாரை கேட்டு இப்படி தீர்மானித்தீர்கள்? அப்பா இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த வேலையை கொடுக்கவில்லை ஜனார்தனா. எனவே இவற்றை நண்பர்களுக்கு அனுப்பக்கூடாது ஜனார்தனா. யோகி கண்டிப்போடும் கோபத்தோடும் கூறியதை கேட்டு அனைவரும் திகைத்து போய்விட்டனர். ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பது மட்டும் புரிந்தது. சற்று நேரத்தில் அனைவரும் யோகி விடை கொடுத்து அனுப்பினார். அப்போது விபூதி குங்குமத்தை யோகியின் பெயரால் பக்தர்களுக்கு அனுப்பக்கூடாது என மீண்டும் எச்சரித்தார். அனைவரும் குழம்பி போய் சிவகாசி நாடார் சத்திரத்துக்கு சென்று விட்டோம். அன்று மாலை யோகியின் பக்தர்கள் கிருஷ்ணமூர்த்தியும் ராமமூர்த்தியும் சிவகாசி நாடார் சத்திரத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஜனார்தனத்தை சந்தித்து யோகி ஒரு பார்சலை அவரிடம் ஒப்படைக்க கூறி அனுப்பியதாக சொன்னார்கள். அந்த பார்சலில் யோகியின் சிறிய வண்ணப்படம் இருப்பதாகவும் சொன்னார்கள். ஜனார்தனன் அவர்களிடம் யோகியை அவர்கள் சந்தித்தது பற்றியும் பார்சலை தங்களிடம் கொடுக்கச் சொன்ன முகாந்திரம் பற்றியும் கேட்டார். கிருஷ்ணமூர்த்தியும் ராமமூர்த்தியும் விவரமாக சொல்ல ஆரம்பித்தனர். அன்பர்கள் இருவரும் யோகியின் சிறிய வண்ணப்படத்தை லேமினேஷன் செய்து யோகியிடம் கொடுத்தால் யோகி அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார் என கருதி யோகியின் சிறிய படத்தை ஏராளமாக அச்சிட்டு லேமினேஷன் செய்து பார்சலாக கட்டி யோகியிடம் கொண்டு சென்றார்கள். இது என்ன பார்சல்? யோகி வினவினார். சுவாமியின் வண்ணப்படத்தை சிறியதாக லேமினேஷன் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி என்று கிருஷ்ணமூர்த்தி பதில் உரைத்தார். யோகியிடம் காண்பிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சில படங்கள் யோகியிடம் கிருஷ்ணமூர்த்தி சமர்ப்பித்தார். யோகி அப்படங்களை சற்று நேரம் அமைதியாக பார்த்த பின்பு அந்த பார்சல் மீது தன் இரு கரங்களையும் ஆழ்ந்து பதித்து ஆசீர்வதித்தார். கிருஷ்ணமூர்த்தி, ஜனார்தனனும் அவரது நண்பர்களும் சிவகாசி நாடார் சத்திரத்தில் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு இந்த படங்கள் தேவையிருக்கும். எனவே இந்த பார்சலை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். யோகியின் திருமுகம் தெய்வீகமாக ஜொலித்தது. கிருஷ்ணமூர்த்தியும் ராமமூர்த்தியும் யோகியை நமஸ்கரித்து பின் பார்சலை எடுத்துக்கொண்டு சிவகாசி நாடார் சத்திரத்தை அடைந்து ஜனார்தனனிடம் பார்சலை ஒப்படைத்துள்ளார்கள். ஜனார்தனத்துக்கும் நண்பர்களுக்கும் யோகியின் செய்தி புரிந்துவிட்டது. அன்றிலிருந்து பணம் அனுப்பிய பக்தர்களுக்கு ரசீதோடு யோகியின் சிறிய லேமினேஷன் செய்யப்பட்ட வண்ணப்படத்தை பிரசாதமாக அனுப்பினார்கள். பக்தி செலுத்தும் அன்பர்களிடம் அன்றிலிருந்து யோகியே சென்றடைந்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் நாம் என்றென்றும் பயணித்துக் கொண்டே இருப்போம்.